Masjid al-Aqsa will be liberated. The people of Palestine will be soon breathing the air of freedom, inshallah. The art of mime encompasses all the feeling of soul. Here come the 10 stand boys to showcase their talent on the theme, A Day in Young Boy's Life. The stage is yours, brothers. Oh no! YouTube, Web chat, Snapchat, Facebook, Pinterest, Instagram, WhatsApp. Oh no! Oh no! Super brothers, it was an amazing performance. Let's welcome our 8th standard boys. நாட்டுப்பற்றும் விடுதலை போராட்டம் பற்றியும் தெரியாத அல்லது மறந்து போன தலைமுறை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேர்களை நினைக்கவில்லை என்றால் மரங்களால் எப்படி வாழ முடியும்? அதுபோல நம் முன்னோர்களின் தியாகத்தை நினைக்கவில்லை என்றால் நம்மால் பெற்ற சுதந்திரத்தை எப்படி பேணி காக்க முடியும்? பள்ளி பருவத்திலேயே நாட்டுப்பற்று ஆசிரியர்களாலும் பெற்றோர்களாலும் ஊட்டப்பட வேண்டும் என்னும் நோக்கத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகத்தை எம் பள்ளி மாணவர்கள் உங்கள் முன் நடித்து காட்ட வருகின்றனர். கண்டு ரசியுங்கள். காட்சி 1. ஆச்சரே, இவ்வளவு அதிகாலையில் எங்கே கிளம்பி கொண்டிருக்கிறீர்கள்? அமைச்சரே, நான் மிகவும் குழப்பத்தில் இருக்கிறேன். ஜாக்சனிடமிருந்து ஒரு செய்தி வந்துள்ளது. என்ன செய்தி? ஏதேனும் ஆபத்தா?
நானும் நேற்றிரவு அரண்மனை எரிவது போல கனவு கண்டேன். எனக்கென்னவோ பயமாக இருக்கிறது. அவனை சந்திக்காதீர்கள். வேண்டுமானால் நானும் தளபதியும் தம்பி ஊமுதலையும் செல்கின்றோம். ஆமண்ணா, வரி வரி என்று எவ்வளவு பணத்தை தான் நம்மளிடம் வாங்குவார்கள்? உழைப்பதும் நாம், உரிமையான இடமும் நமது. ஆனால் எங்கோ இருந்து வந்தவனுக்கு நாம் கப்பம் கட்டுவதாக இருக்கிறதே. என்ன செய்வது வெள்ளையதேவர்? நமக்குள் ஒற்றுமை இல்லையே. நம் நாட்டில் உள்ள அனைவரும் சேர்ந்து மூச்சு விட்டாலே வெள்ளை நாடு பறந்து விடும். ஆனால் நம் பயமும் அடிமைத்தனமும் நிறத்திற்கு மயங்கும் பேடித்தனம் நம்மை அடிமையாக்கி விட்டன. என்ன செய்ய? என் அருமை தம்பியே, பேச வராத உன்னை எப்படியா அனுப்புவது? போர்க்களம் என்றால் தம்பியுடைய என் படைக்கு அஞ்சான் என்று உன்னை அனுப்பியிருப்பேன். பேச்சுவார்த்தை நடந்திருத்தில் எப்படியா உன்னை அனுப்புவேன்? தம்பி, நீங்கள் இங்க இருந்து நாட்டு மக்களையும் அரண்மனையும் கவனித்துக் கொள்ளுங்கள். நானும் மன்னனும் சேர்ந்து ஜாக்கனை பார்த்துவிட்டு வருகிறோம். காட்சி 2. அங்கு யாரோ வந்து கொண்டிருக்கிறார்கள். பேச்சு சத்தம் கேட்கிறது. நில்லுங்கள் நில்லுங்கள், உங்களுக்கு யார் வேண்டும்? ஐயா, நாங்கள் பாஞ்சால குறிச்சியிலிருந்து வருகிறோம். ஜாக்கனை பார்க்க வேண்டும். அதெல்லாம் பார்க்க முடியாது. இது துரை ஓய்வெடுக்கும் நேரம். நாங்கள் அவரை இன்றே பார்த்தாக வேண்டும். கப்பம் கட்ட சொல்லி அவரது செய்தி கொண்டு கொண்டே இருக்கிறது. அதால் தான் பார்க்க வந்தோம். கேளல் அவரிடம். நில்லுங்கள், கேட்டுவிட்டு வருகிறேன். ஐயா, எஸ், உங்களை பார்க்க 2 பேர் வந்துள்ளார்கள். யாவது? பாஞ்சால குறிச்சியின் மன்னர்களாம். ஓ, கதாமன். ஹே, மூடச்சார், இப்போ அவர்களை சொல். உத்தரவுதுரை, நான் போய் அவரை வர சொல்கிறேன். ஐயா, துரை உங்களை உள்ளே அழைத்தார். காட்சி 3. நீர்சான் வேற பாண்டு கட்டபமனோ? நீர்தான் ஜாக்சன் என்பவரோ? எதுல கடிதம் வந்து விட்டீர்? நட்பு விரும்பி அழைத்ததாக அறிகிறேன். அதே விரும்பி நானும் வந்துள்ளேன். நட்பு வேண்ட மாணவர்கள் கேட்டல் வார்த்தை இம்முடம் கற்றுக் கொடுக்கும் இடம் தமிழிடம். ஆனால் நீ கற்றுக் கொடுக்க முயற்சி பார்த்தா அறிவீனம். நல்ல பொண்ணு வந்து நாட்டுகளை பெற்றிருப்பார் நாங்கள். நீ ஏன் பேடிக்கார வரவில்லை? பேட்டி கொடுப்பவர்கள் நாங்கள். இல்லாவிட்டால் இந்த நாட்டுக்குள்ளே நுழைந்திருக்க முடியாது. உன் மாப்பி என்ன ஓய்வில்லை. எல்லாம் உடன் பிறந்தவை ஒளியாது. உன் மீது குற்றம் சுமத்துகிறேன். என்னவென்று எடுத்துரைத்தால் கடற்கரை அடங்காது. என்னைக்கு தெரியாத குற்றம்? எனக்கு அன்னைக்கு தெரியவில்லை. அகம் பிடித்தவனே, சொல்கிறேன் கேள். உன் நிலத்தில் வெளியே மலைச்சலுக்கு கிஸ்து கொடுக்கவில்லை. எங்கள் பேரரசுகள் திருவாசாகருக்கும் திருப்பணம் செலுத்தவில்லை. வெகு காலமாக வட்டியம் செலுத்தவில்லை. நம் பாகி காலம் திரையும் செலுத்தவில்லை. கிஸ்தி, திரை, வரி, வட்டி. வானம் பழுகிறது, பூமி விளைகிறது. உனக்கு கொடுப்பது கிஸ்தி. எங்களோடு வயலுக்கு வந்தாயா? ஏற்று மறுத்தாயா? நீர் பாய்ச்சி நடுவில் நிறைய கண்டாயா? நாட்டு நட்டாயா? களை பறித்தாயா? கலனிவார் உழவருக்கு கஞ்சிக்களம் சுமந்தாயா? அங்கே கொஞ்சம் விளையாடும் இங்குள்ள பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா? அல்லது நீ மாமனா மச்சானா? மானங்கட்டவனே, எதற்கு கேட்கிறாய் திரை? யாரை கேட்கிறாய் வரி? போரடித்து நற்குவிக்கும் மேலை நாட்டு உழவர் கூட்டம் பரங்கி உடலையும் போரடித்து தலைதலை நற்கதிர்களாய் குவித்து விடும். ஜாக்கிரதை. Hey, you're my assistant, not him. உன்னை அதிகாரம் முத்திரைத்து கையோடு அழைத்து ஒரு ஆள் அனுப்பினேனே. அப்படியா? நீ அனுப்பியால் மிகவும் புத்திசாலி. என்ன அழைத்து நோக்கத்தோடு எவனும் தலை காட்டியதில்லை. அந்த பக்கம் எங்களுடைய பெருமை தெரிந்தவனவன். ஆனால் இது போன்ற கடிதத்தை எழுதவும் இதுவரை எவருக்கும் துணிவு பிறந்ததில்லை. எழுதிவிட்டதாக என் முன்னே கூறும் இன்னும் ஓரோடு விட்டு வைப்பது என் குற்றம். துடிக்கிறது என் மீசை. அதற்கு அதற்கு என நட்பு நாடு வந்த ஒரு முறை துடிக்கிறது. மீசை முருகுகிறாயா? அடா புத்திகாருகிறேன். நான் சிறை பிடிக்க உத்தரவிடுகிறேன். என்ன வரிசல் பார்ப்போம். மானமடித்து விடுவதிடம் மருத்துவர்களுக்கு மடியின் மீது கவிதத்தில் இறந்து போகட்டும். விடுவதா? என்ன ஒதுக்குவிட்டால் ஒவ்வொருவரும் வாழ் இருக்கிறார்கள். Soldiers, attention! No பேசிய பேச்சுக்கு மன்னிப்பிக்கல். அதோட படவரை விட தயாராகு. சாவை கண்டு பயப்படுகிற இளமையில நான் 1000 சாவு 100 சாவு. உன்னிடம் அடிமையாக மன்னிப்பு கேட்டு சாவது
என் நாட்டிற்காக உயிரை கூட கொடுப்பேன். பயத்தில் வளருகிறாய், பயப்படாதே, உன்னை கொல்ல மாட்டேன். உங்கள் பாலக்காரர்கள் அனைவரும் மறிக்க சத்து கொண்டார்கள், அதுபோல் நீ மறியை கட்டிவிட்டு செல். ஆள பிறந்தவர்கள் நாங்கள், அடுத்த அண்டி பிழைக்க அவசியமில்லை. வரி கட்ட முடியாது என்பதை நான் மட்டுமல்ல, என் நாட்டில் பிறந்த குழந்தைகள் கூட இதில் உறுதியாக இருக்கும். உனக்கு அடுத்த மாசம் சம்பளம் கிடையாது, உன்னால் முடிந்ததை பார். உனக்கு இவ்வளவு திமிர, உன் முடிவு என் கையில். ஆளியார்களே, இவனை இழைத்து செல்லுங்கள். நாளை உடிக்கும் சூரியனை பார்க்க கூடாது. நானே நெருப்பை கக்கிக் கொண்டிருக்கும் சூரியனை பார்க்குமா? என் கதை இன்று முடியலாம், உங்கள் கதை முடியும் நேரம் வெகு தூரத்தில் இல்லை. தாயே, என் நாட்டையும் நாட்டு மக்களையும் காத்திடு. ஒரு நாள் விலங்குகள் உடையும் சுதந்திரமான காற்றை சுவாசிப்பார். தாயே, போய் வரேன் என் மண்ணே. சித்தீர்களா, முன்னோர்களின் வீரத்தையும் தியாகத்தையும் ஒரு எல்லளவு நினைத்தாலும் நாமும் நம் நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபடும் நல்ல குடிமக்களாக இருப்போம் என்பதில் எந்த ஐயமும் இல்லை.